Hello viewers, welcome back to Kitchen Craft and Creation channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் எப்போ புது வீடியோஸ் போட்டாலும் டான்னு உங்களுக்கு வீடியோ வரும். வாங்க ஸ்வீட் கஜீரா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துக்கோங்க. அதை சுத்தமாக வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த கீரை வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஆனால் புளிப்பில்லாத கசப்பு இல்லாத கீரையாக எடுத்துக்கோங்க. அதை வாஷ் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பத்தைகளை சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். போல் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. நமக்கு கீழே இருக்கிற ஜூஸ் மட்டும்தான் தேவை. மேலே இருக்கிற பல்ப்பை டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க. இது போல் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் மிக்சர் ஜார்லேயே பீட்ரூட்டை பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பத்தைகளை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். இதையும் வடிகட்டிக்கோங்க. நமக்கு ஜூஸ் மட்டும்தான் தேவை, மேலே இருக்கிற பல்ப் வேண்டாம். இது போல் 2 கலர் ஜூஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து அதில் 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கோங்க. மூன்று டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவு கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கீரை ஜூஸை சேர்த்து பிசையுங்க. அதே போலவே இன்னொரு பாத்திரத்துலையும் கோதுமை மாவு 1 கப், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், ரவை 4 டேபிள் ஸ்பூன், உப்பு சேர்த்து அதில் பீட்ரூட் ஜூஸை சேர்த்து பிசையுங்க. ஒன்றுத்தில் கீரை ஜூஸ் சேர்த்து பிசைங்க, இன்னொன்றுத்தில் பீட்ரூட் ஜூஸ் சேர்த்து பிசைங்க. அப்போ நமக்கு 2 கலரில் மாவு கிடைக்கும். ஒன்று பச்சை நிறத்துலேயும் இன்னொன்று பிங்க் நிறத்துலேயும் நமக்கு மாவு கிடைக்கும். இது போல் நம்ம செய்கிறதுனால கீரைகளும் காய்கறிகளும் சாப்பிடாத குழந்தைகளுக்கு நமக்கு இன்டைரக்டாக அவங்களுக்கு இதை நம்ம கொடுக்கறதுக்கு இது ஒரு ஈஸியான மெத்தட். இது போல் சப்பாத்திக்கு மாவு பிசைகிற போல் பிசைஞ்சிக்கோங்க. ரெண்டு விதமான வைப்ரண்ட் கலரில் மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவை 20 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து நம்ம சப்பாத்திக்கு எப்போவுமே திரட்டுற மாதிரி நல்லா திரட்டு விடுங்க. எவ்வளவு பெருசாக உங்களால் திரட்ட முடியுமோ அவ்வளவு பெருசாகவும் மெல்லியதாகவும் திரட்டி விடுங்க. இது போல் நல்லா பெரியதாக திரட்டிட்ட பிறகு இது போல் மர அளவுகோல் இல்லை, அப்படி இல்லைன்னா பிளாஸ்டிக் அளவுகோல் இருந்தால் அதில் நல்லா சமமாக வச்சு இது போல் கட் பண்ணி விடுங்க. போல் குறுக்களையும் வச்சு சம அளவில் கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நமக்கு சின்ன சின்ன சதுர வடிவிலான மாவு பீஸ் கிடைக்கும். எல்லாமே சம அளவில் கிடைக்கும். இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற மாவு பீஸ் எடுத்து இது போல் இந்த 2 முனைகளை எதிரெதிரில் மடக்கி விடுங்க. அதே போல் அடுத்த 2 முனைகளை பின்பக்கமாக மடக்கி விடுங்க. அப்போது ஒரு பூ போல் ஒரு வடிவம் கிடைக்கும். இன்னொரு மாவு பீஸ் எடுத்து செய்கிறேன் பாருங்கள். இந்த எதிரெதிர் பக்கத்தை இப்படி மடக்கி விடுங்க. மடக்கி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அதே போல் இந்த எதிரெதிர் பக்கத்தை பின்பக்கமாக மடக்கி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது போலவே எல்லா மாவுலேயும் நம்ம இந்த பூ வடிவத்தை தயார் செஞ்சுக்கலாம்.
எப்படி இந்த பச்சை நிற மாவை திரட்டி சம அளவில் கட் பண்ணி பூ வடிவத்தை தயார் பண்ணமோ அதே போலவே சிகப்பு நிற மாவுலேயும் நம்ம அதே மாதிரி சின்ன சின்ன சதுரமாக கட் பண்ணி இந்த பூ வடிவத்தை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா மாவு பீசஸையும் இந்த பூ வடிவத்திலேயே நம்ம தயார் செஞ்சுக்கலாம். இது போல் அழகாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. போல் சிகப்பு நிற மாவுலேயும் பூ வடிவத்தை தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணுங்க. இது போல் நம்ம மாவுகளை பூ வடிவத்தில் தயார் பண்ணதுக்கப்புறம் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இந்த பூக்களை அதில் போட்டு அழகாக ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மாவையும் இது போல் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்து நல்லா ஆற விட்டுருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை அப்படியே ஆற விட்டுருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை அளந்த கப்புலேயே 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மொறு பூக்களை இந்த சர்க்கரை பாகில் கொட்டி கிளறுங்க. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் சர்க்கரை பாகு எல்லா இடத்துலையும் படும், எல்லா இடத்துலையும் ஊறும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சர்க்கரை பாகுலேருந்து இதை வெளியில் எடுத்துடலாம். வெளியில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் சர்க்கரை நல்லா இறுகி அழகாக சர்க்கரை தூளாக இந்த கஜ்ரா மேலே படிஞ்சிரும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். 2-3 மணி நேரம் கழித்து பார்த்த பிறகு இது போல் நமக்கு ரெடியாக இருக்கும். அவ்வளோதான், ஸ்வீட் கஜ்ரா ரெடி. இந்த சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்வீட் கஜ்ராவை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் புது புது வீடியோஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடவும் மறக்காதீங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.